இறையானவன் நீயே என் வாழ்விற்கு இறையானவன் நிலையாக எனக்காக துணையானவன் நிலையாக எனக்காக துணையானவன் நீயே என் வாழ்விற்கு இறையானவன் கனியாக்குவான் கந்தாய் என்றால் போதும் பிடி போக்குவான் காயான உள்ளங்களை கனியாக்குவான் காயான உள்ளங்களை கனியாக்குவான் கந்தாய் என்றால் போதும் பிடி போக்குவான் வாயார உன்னை பாட வளர்த்தூட்டுவான் போக்கு வழிகாட்டுவான் நீயே என் இறையானவன் நிலையாக எனக்காக துணையானவன் நிலையாக எனக்காக துணையானவன் நீயே என் வாழ்விற்கு இறையானவன் அருள் புரியும் அகிலாண்டீஸ்வரியே ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டீஸ்வரியே அருளாமல் நீ நின்று புகழ் தருவாய் ஈஸ்வரியே ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டீஸ்வரியே அதன் கரையோரம் மாறு திருவரங்கம் இரண்டுக்கு நாயகமா
தாய்மையின் வடிவாய் எழுந்தருள்வாய் திருவடி பணிந்தால் வரம் தருவாய் தாய்மையின் வடிவாய் எழுந்தருள்வாய் திருவடி பணிந்தால் வரம் தருவாய் வைகரை மலர் போல் மனம் தருவாய் வைகரை மலர் போல் மனம் தருவாய் எந்த வரம் கேட்டாலும் உடன் தருவாய் எந்த வரம் கேட்டாலும் உடன் தருவாய் வானுக்கு ஆவில் அருள்புரியும் அகிலாண்டீஸ்வரியே காலத்தின் மாற்றமெல்லாம் உண்டாலங்கள் கருணையின் ஒளிதான் உன் தீபங்கள் காலத்தின் மாற்றமெல்லாம் உண்டாலங்கள் கருணையின் ஒளிதான் உன் தீபங்கள் ஏடான இசையாவும் உண்டாகங்கள் ஏடான இசையாவும் உண்டாகங்கள் நாம் தேடின நிம்மதி உள்பதங்கள் நாம் தேடின நிம்மதி உள்பதங்கள் ஆனைக்காவில் அருள்புரியும் அகிலாண்டீஸ்வரியே அகலாமல் நீ நின்று புகழ் தருவாய் ஈஸ்வரியே ஆனைக்காவில் அருள்புரியும் அகிலாண்டீஸ்வரியே பூங்குயிலே பூமயிலே பாட்டை கொஞ்சம் கேளு ஆசையிலே நான் படித்தேன் நீ நின்று பாரு பூங்குயிலே பூமயிலே பாட்டை கொஞ்சம் கேளு ஆசையிலே நான் படித்தேன் நீ நின்று பாரு கண்ணதாச நான் இல்லை காளிதாச நான் இல்லை கண்மணியே உன்னாலே கவிஞனான தன்னாலே பூங்குயிலே பூமயிலே பாட்டை கொஞ்சம் கேளு ஆசையிலே நான் படித்தேன் நீ நின்று பாரு கண்ணாடி முகத்தழகி செந்தப்பூ சவம்பழகி செந்தகப்பூ கண்ணழகி பண்டிமையில் முடியழகி வாசமுள்ள சொல்லழகி எத்தனையோ சொல்வாக்குள்ள தமிழையும் வார்த்தையில்ல எத்தனையோ சொல்வாக்குள்ள தமிழையும் வார்த்தையில்ல கத்துக்குட்டி கவிஞன் தானே கண்டுக்காரு கத்தூரி வாடே கத்துக்குட்டி கவிஞன் தானே கண்டுக்காரு கத்தூரி வாடே மயிலே பாட்டை கொஞ்சம் கேளு ஆசையிலே நான் படித்தேன் நீ நின்று பாரு
இருக்கு இருக்கு. உங்க ஆட்சி கிடைக்க எனக்கும் அம்மமர வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க எனக்கும் தம்பி வர தகுதி வர வணக்கம் தம்பி வர தகுதி வர வணக்கம் உங்க தயவு இருந்தா கூத்துலாம் நடக்கும் அம்மமர ஆத்தமர வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க எனக்கும் வணக்கம் ஆட்சி கிடைக்க எனக்கும் வணக்கம் கிடைக்க எனக்கு காலையில எந்திரிச்சு வீரகார குடிச்சு விட்டு கலப்பைய தூக்குறோம் எப்பா காலையில எந்திரிச்சு வீரகார குடிச்சு விட்டு கலப்பைய தூக்குறோம் வணக்கம் காலையில எந்திரிச்சு செல்போனை வச்சுக்கிட்டு செக்ஸ் படம் வணக்கம் கோமாளி 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 வந்திருக்கேன் நான் ஒரு ஏமாளி கோமாளி 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 ஏமாளி ஏமாளி கோமாளி 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 ஏமாளி ஏமாளி புத்தவங்க மத்தவங்க பெத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செஞ்சவரே வணக்கம் மத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் ஒருக்கு வணக்கம் புத்தவங்க மத்தவங்க பெத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செஞ்சவரே வணக்கம் காதலில தோல்வி விட்டு மூட்டை பிடிச்ச மருந்து குடிச்சு கைலாசம் போனவரே வணக்கம் கோவிந்தா 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 வணக்கம் எனக்கு கொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கு திறமைசாலிகள் இருக்கையில் அப்பாட்டி வச்சுக்கிட்ட புண்ணியவர்களுக்கு வணக்கம் கொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கு புண்ணியவங்களுக்கு வணக்கம் புருஷனை அறியாம பிள்ளைகளை பெத்தெடுத்த புண்ணியவாதிகளுக்கு வணக்கம் 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 வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் என்ன இந்த கும்பு குமுக்குறீங்க குமுக்க வேண்டியதுதான் பரவாயில்ல ஆனா அங்க வாயை திறந்தாலுமே அடிக்கிறது தான் ஏய் வாயை தந்தா வாயில அடிப்பாரு வாயில அடிப்பாரு வார்த்தையில அடிப்பாரு இருக்கட்டும் பேரன்பு கொண்ட பெரியவர்களை பேர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களை வருங்கால இளைஞர்களை என் நாட்டு மன்னர்களை தங்கங்களை சிங்கங்களை கட்டிடம் காளைகளை காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் எனதருமை விவசாய பெருங்குடி மக்களை கண்டிய கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களே ஊர் முக்கியஸ்தர்களே கொத்துக்காரர்களே நாட்டமக்காரர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாடக்குழுவின் சார்பாக இசைக்குழுவின் சார்பாக நன்றி 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 வணக்கம் 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 பல நாடகம் ஆரம்பிச்சாச்சு கூத்துல கோமாளி வந்தாச்சு ஏன் வந்த எதுக்கு வந்திருக்கோம் சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைக்கணும் மூக்கையா சிந்திக்க வைக்கணும் நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு சொல்லணும் அதான் கோமாளியோட வேலை நாடகம் ஆரம்பிச்சாச்சு கூத்துல கோமாளி வந்தாச்சு எல்லாரும் என்ன பண்ணணும் வீட்டுல போய் படுத்து தூங்கணும் நாடகத்தை யாரு பாக்குறது நாடகம் யாரு படுத்துக்கணா நேத்து போன நேரத்துல அப்படிதான் ஆச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்க மட்டும் மண்ணை பார்த்து இன்னைக்கு அப்படி இல்லப்பா இன்னைக்கு அப்படி இல்ல வந்திருக்க கூட்டம் ஒரே கொள்ள கூட்டமா இருக்கு கொள்ள கூட்டமா நீங்க ஏன் தப்பா நினைக்க கூடாது மனதை கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டமா இருக்கு அப்படி சொல்லுப்பா இப்படி இருக்குன்னு கூட்டம் இங்க இருக்கிறவங்கள பார்க்கும் போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது இவங்க காலெல்லாம் தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிக்கலாமான்னு தோணுது ஆமா இங்க இருக்கிறவங்க காலெல்லாம் தொட்டு கும்பிட்டா விடிஞ்சு போயிடும் நாடகமும் முடிஞ்சு போயிடும் அதனால இங்க இருந்தே உங்க காலெல்லாம் தொட்டு கும்பிட்டதா நீங்க நினைச்சுக்கணும் ஒட்டு மொத்தமா சொல்லிருப்படியே உண்மைதானே 2 நாளைக்கு முன்னாடி போன நாடகத்துல பயங்கரமான பிரச்சனை ஆயிருச்சு என்ன பிரச்சனை ஆச்சு ஒரு அம்மா பாருங்க மகாலட்சுமி மாதிரி முன்னாடி உட்கார்ந்து இருந்துச்சு மகாலட்சுமி மாதிரி ஆமா அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு பாருங்க அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சுட்டேன் ஏன் சீனை முடிச்சுட்டு உள்ள போயிட்டேன் நான் தொட்டு கும்பிட்டு என் சீனை முடிச்சுட்டு உள்ள போயிட்டேன் டான்ஸ் காரப்புல வந்து 2 சுத்துதான் சுத்துச்சு நான் காலில் விழுந்தேன் பாரு அந்த அம்மா 2 போலீஸை கூட்டிட்டு உள்ள வந்துருச்சு
என்னடான்னு பார்த்தா அந்த அம்மா காலில் கிடந்த கொலுசை காணாம இவன் தாங்க காலில் விழுந்தான் கழட்டிட்டு போயிட்டான்ருச்சு. சந்தேகம் வந்துச்சு உன் மேல. ஆமா, இருந்தாலும் நம்ம ஊர் மக்கள் அப்படி கிடையாது. நீ ஏற்கனவே கழட்டிருக்கல. நான் கழட்ட மாட்டேன். கழட்ட மாட்டியா? நான் அந்த வேலைக்கு ஆக மாட்டேனே. அது மாதிரி பையன் நான் கிடையாது. சரி, அது மட்டும் இல்ல, வந்திருக்க கூட்டம் அருமையான கூட்டம். பெண்கள் எல்லாம் அழகழகான பெண்கள் வந்திருக்கிறாங்க. ஆண்கள் எல்லாம் அதை விட அழகா வந்திருக்கிறாங்க. வெள்ளையும் சொல்லையுமா வந்திருக்கிறாங்க. அருமையா இருக்கு. இவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன தோணுது? இவங்க யாராவது பாதி சாமத்துல ஏந்திரிச்சு வீட்டுக்கு போனாங்கன்னா போக மாட்டாங்க. என்ன தெரியுமா ஆகும்? என்ன ஆகும்? நைட்டு 2 மணிக்கு மேல நீர் கடுப்பு தான் பிடிக்கும். வெயில் அப்படி போடுது இல்ல? ஆமா, சுண்ணாம்பு எடுத்து அதுலதான் தடவுற மாதிரி, தொப்புல தடவுற மாதிரி இருக்கும். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்பெல்லாம் இருக்கு. நாடகத்தை நாடக கண்ணோட்டத்தை பார்க்கணும். சினிமா கண்ணோட்டத்துல பார்த்தா நாடகம் புரியாது. நாடகங்கிறது வேற, சினிமாங்கிறது வேற. சினிமாவில் 10 பேர்த்த ஒரு ஆள் அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. நம்ம நாடகக்காரங்க என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவான்? தூக்கி போட்டா மிதிப்பான், மிதிக்க மாட்டான். அது கிடையாது. நாடகக்காரங்க அடிச்சுட்டோம் போ, அடிச்சுட்டாங்க போல அப்ப நீங்க நினைச்சுக்கணும். சினிமால கத்தியில குத்துற மாதிரி காட்டுவாங்க, குத்த மாட்டாங்க. நாங்க நாடகக்காரங்க என்ன பண்ணுவோம்? குத்திட்டோம் போ, குத்திட்டாங்க போல அப்ப நீங்களா நினைச்சுக்கணும். யானை வருதும் போ, மான் ஓடுதும் போ, மயில் ஆடுதும் போ, ஒண்ணும் வராது. ஆமா, இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க போல அப்ப நீங்களா நினைச்சுக்கணும். இதெல்லாம் எங்கன்னு திருப்பி எங்களை கேட்க கூடாது. ஏன்னா நாங்க வர்றதுக்கே வண்டியில இடம் பத்தல. என்ன? ஆமா ஆமா, அதெல்லாம் டாரஸ் வச்சு எடுத்துட்டு வர முடியும் இல்ல? ஒருவேளை நம்மளோட நாடக அமைப்பாளர் சர்க்கஸ் கம்பெனி வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு அவர் வச்சிருக்கிறதோ நாடக கம்பெனி. நம்மள வச்சு ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. சொன்ன நேரத்துக்கு எவனுமே கரெக்டான நேரத்துல வர்றது இல்ல, வர முடியாது. அதுவே தண்ணியை போட்டு படுத்துக்கிறியா? ஒரு நாடகத்தை நடத்துறது சுத்தம்ல ஊர் தெரியாம ஐயோ இப்ப பாத்தீங்களா இல்லையா? ராஜபாட்டை இங்க இறங்குன்னு சொன்னா சுங்கக்காட்டுக்கு அங்கிட்டு இறங்குறான். எப்படி இருக்கு பாருங்க. யோ, அதான் சுங்கக்காட்டு இங்கிட்டு இறங்கணும், அவரு காதல அங்கிட்டு இறங்கி அவர் மேல தவறலப்பா சொன்னது அப்படி செஞ்சிருக்காரு. அது மாதிரிலாம் இருக்குது. நாடகத்தை நாடக கண்ணோட்டத்தோட பார்க்கணும் சொல்லிக்கொண்டு எப்படி திரும்ப போனேன். தந்தான தந்தான வந்தேனுனா வாரேனு நாளா தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வாரேனா உடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன். உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே நீ வந்து நிக்க வேணும். உனக்கர வரத்திலே உனக்காக காத்திருக்கேன். உனக்கர வரத்திலே உனக்காக காத்திருக்கேன். உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கிறது. நேரமல்ல கண்மணிய உணவா கட்டி அடக்கிறது தகனிய உணவா தங்கடிய தேடுகின்ற பிள்ளை போல உன்னாடி
இதுல பாருங்க. எதுல பாக்குறது? கதையில பாருங்க. அதுல பார்த்து ஆல்ரவுண்ட் 5 லட்சம் கடனா போச்சு. ஆல்ரவுண்டுக்காரு அதுல பார்த்து 5 லட்சம் கடை. ஆமா. அதுல என்னைக்குமே விழுந்துறாங்க. சொத்து பார்த்தா வித்துட்டு போயிடும். எல்லாமே போயிடும். அதுக்கு தான் அப்பே சொல்லிருக்காங்க. சாலையை பார்த்தா சமத்து, சேலையை பார்த்தா விபத்துன்னு. சேலையை பார்த்தா விபத்துல போய் மாட்டிக்குவேன். என்னன்னு கேப்பீங்க? எனக்கு பாருங்க கல்யாணம் நினைக்கிற வயசு வந்துருச்சு. உனக்கா? ஆமா. கல்யாணம் நினைக்கிற வயசு வந்தோடனே எங்க அம்மா அப்பா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. உனக்கு? ஆமாண்ணே. பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சோன்னு எங்க அம்மா அப்பா என்ன பார்த்து கேட்கறாங்க. என்ன கேட்டாங்க? உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எது மாதிரி பிள்ளடா உனக்கு பொண்ணு பார்க்கணும் எங்க அம்மா அப்பா கேட்க. சரி. நான் ரொம்ப நாளாவே கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்பட்டேன். எனக்கு கவர்மெண்ட் வேலை உண்மைதான். சரி. அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்தேன். அரசாங்க வேலை எனக்கு கிடைக்கல. அதனால நான் கல்யாணம் பண்ற பிள்ளைனாச்சும் அரசாங்க வேலையில் இருக்கட்டும் அப்படின்னு எங்க அம்மா அப்பா சொல்லிட்டேன். கவர்மெண்ட் அரசாங்க வேலை செய்யற பிள்ளைதாம கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு எங்க அம்மா அப்பா அங்கிட்டு இங்கிட்டு தேடி கண்டுபிடிச்சேன். சரி பாருங்க எனக்கு அரசாங்க வேலை செய்யற பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டாங்க. கிடைச்சிருச்சு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு எங்க அப்பா பார்த்து கேட்கிறேன், என்னப்பா வேலை இந்த பிள்ளை கவர்மெண்ட் வேலை பாக்குதுன்னு. அதுக்கு எங்க அப்பா சொல்றாரு, என்ன சொன்னாரு, எல்லாமே கவர்மெண்ட் வேலை தாண்டா, தாலியை கட்டுறான்ட்டார். நானும் பாருங்க தாலியை கட்டிட்டேன். தாலியை கட்டிட்டு பாருங்க என் முண்டாட்டி முதலாத்திரிக்கு வர. சரி. என் முண்டாட்டி பார்த்து கேட்கிறேன், அடி எங்க அப்பனை என்ன வேலைன்னு சொல்லல, நீ நாச்சு சொல்லிடு என்னடி வேலைன்னு. சரி. அதுக்கு அவ சொல்றா, என்ன எல்லாமே கவர்மெண்ட் வேலை தான் குடும்பத்தை நடத்தியான்ட்டான். 1 மாசம் ஆயிருச்சு, 2 மாசம் ஆயிருச்சு. சரி. என்ன வேலைன்னு கேட்டா சொல்லவே மாட்டேன். சொல்லவே இல்ல. இருந்தாலும் அவன் மேல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் என்னடா இவ வேலைக்கு போறா, என்ன வேலைன்னு சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்ட்டு பாருங்க. ஒரு நாள் இவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவ பின்னாடி பாக்குற ஒரு முக்கியமான வேலை பாக்குறா. ஐயா என்ன வேலை? 100 நாள் வேலை. 100 நாள் வேலையா? உண்மைதானே? ஓ அது கவர்மெண்ட் வேலை தானே? அந்த வேலை கவர்மெண்ட் வேலை. கவர்மெண்ட் வேலை அப்படி ஆகி போச்சு. சரி என் பொண்டாட்டி வந்த நேரம் எனக்கு பாருங்க மிலிட்டரியில வேலை கிடைச்சிருச்சு. மிலிட்டரியில என்ன வேலை? எல்லையை பாதுகாக்கிற வேலை. சரி. உண்மையாலுமே பாருங்க அந்த வேலையை தான் நான் இருந்தேன். அப்படியா? இப்பதான் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. சரி. யாரு கேப்பீங்க, பாகிஸ்தான் நாட்டுக்காரனுக்கு நம்ம நாட்டுக்காரனுக்கு நான் வேலைக்கு சேர்ந்த நேரம் சண்டை வந்துருச்சு. இப்ப நடந்துச்சுல சண்டை. ஆமா. யாரால அந்த சண்டை முடிஞ்சிச்சு? யாரால? என்னாலதான். எப்படி அது எப்படின்னு கேப்பீங்க. நான் வேலைக்கு போய் சேர்ந்த நேரம் பாகிஸ்தான் நாட்டுக்கு நம்ம நாட்டு சண்டை வந்தோடனே துப்பாக்கி எடுத்து ஒரு 10 பேத்தை நான் சுட்டுட்டேன். 10 பேத்தை சுட்டுட்டேன். சரி. 10 பேத்தை சுட்டேன் பாருங்க. நான் சுடுறத பார்த்து பாகிஸ்தான் நாட்டுக்காரன் மிரண்டு போய் சண்டையை நிறுத்திட்டான். ஆஹா உங்களை பார்த்து. ஆமா. என்னடா இப்படி சுடுறானேன்னு சண்டையை நிறுத்தினவே அப்படியே விட்டுருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவன் நாட்டுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு மாலையெல்லாம் போட்டு சரி மெடல் எல்லாம் குத்தி நம்ம நாட்டுக்கு அனுப்பி வச்சான். ஏன் என்ன காரணம்? சுட்டேன் பாரு 10 பேத்தை. ஆமா நம்ம நாட்டுக்காரனை சுட்டுட்டேன். ஆஹா அடப்பாவி நல்ல மனசுயா. சரியான முட்டாளாக்கிய. யானை கேக்குறீங்க? வேலையை விட்டு வந்தோடனே எனக்கு என் முன்னாடிக்கு ஒரே தகராறு. என்ன தகராறு? என்னையே வேலையை விட்டு அனுப்பிட்டாங்களே. வேலையை விட்டு வந்து எனக்கு என் முன்னாடிக்கு ஒரே தகராறு. நடந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்துட்டே சோத்துக்கு என்னடா பண்ண போற? என்ன பண்ற? என் சர்பத்தை குடிக்கிய வலையை கடிக்க என் பொண்டாட்டி கேக்குறாங்க. என் முன்னாடி இந்த வார்த்தை கேக்குறா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை இருக்கிற இந்த பூமியில வாழ்ற. சரி. எதாத்துன்னு சாவடான்னு என் முன்னாடி பார்த்து சொல்றா. சரி. நம்ம எதாத்துன்னு சாவணுமே. ஒரு பொம்பளை நம்மள கேள்வி கேட்டுட்டாலே அப்படின்ட்டு பாருங்க நானும் ரோசக்காரனாச்சு. ஏதாவது தின்னு சாவணுமேனு 2 கிலோமீட்டர் வேகமா நடந்து போய் எதாத்துன்னு சாவணுமேனு 2 இட்லி ஒரு தோசையும் தின்னேன். சாவே வரல. முட்டாப்பல. ஓ இட்லி தோசை சாவ ஒரு யாராச்சு நல்ல தூக்கம் தான் வந்துச்சு. இதுனாச்சும் பரவாயில்ல. சரி. இப்படிதான் போயிருச்சா தூக்கு போட்டு சாவலாம் அப்படின்ட்டு பாருங்க. தூக்கு போட போக எதிர்த்தாப்புல ஒருத்தன் கவுத்தோட வந்தேன். கைத்தோட வந்தேன். சரி. ஏன்டா தம்பி கவுத்தோட வரும் அவனை நான் கேட்க. அதுக்கு அவன் சொல்றான், என் குடும்பத்திலும் தகராறு, நானும் தொங்கறேன்ட்டான். சரி. தொங்கறதுக்கு துணைக்கு ஆளு கிடைச்சுக்கிட்டானே. அப்போ ஒரு சந்தோஷத்துல 2 பேருமே தொங்கிட்டோம். சரி. 2 பேருமே தொங்கிட்டோம். சரி. கடைசியில பாக்கும்போது அவன் செத்துட்டான், நான் உசுரோட வந்துட்டேன். அது எப்படி? அது எப்படின்னு கேப்பீங்க. மரத்திலையும் கவுத்த போட்டு கழுத்திலையும் கவுத்த போட்டு அவன் தொங்குனியான். சரி. நான் எதா பிடிச்சு தொங்குனுமே அவன் இதை பிடிச்சுக்கிட்டு எதை பிடிச்சு தப்பா நினைக்காதீங்கன்னு. எப்ப பாருங்க தப்பாவே நினைக்கிறீங்க. இதை பிடிச்சுனா எதை பிடிச்சு அவன் காலை பிடிச்சு தொங்குனே. கடைசி அவனை கொன்னதே நாதான். நல்ல அறிவாளியா போய். ஆமாண்ணே. அது மட்டும் தான் அப்படியா? நம்மளுக்கு அப்படி சாவல்ல. மைக் செட் காட்ட போய் ஒரு யோசனை கேட்போம். மைக் செட்ல ஆமா சாவறதுக்கு. சரி அண்ணே ஒரு யோசனை சொன்னேனே. நம்ம மைக் செட் கார்ல விட நல்ல இன்னொரு மைக் செட் கார் சொன்னாரு. என்ன சொன்னாரு? கம்பி லைன் மரத்து மேல ஏறி மேல போற 2 லைன் கம்பியை பிடிச்சு தொங்குடா சாவரும்னா. சரி நல்ல ஐடியா யோசனை தானே. ஆமா அப்படின்ட்டு பாருங்க லைன் மரத்து மேல ஏறி 2 லைன் கம்பியை பிடிச்சு ஒரு 4 புள்ள தொங்குனேன். சாவே வரல. ஏன்? அன்னைக்கு சடோனா. ஆஹா நல்ல அதிர்ஷ்டம் போனது. அதிர்ஷ்டம் ஆயிடுச்சு. இப்படிதான் பல இடத்துல பல பிரச்சனை. சரி. என் குடும்பத்துல தான் பிரச்சனைனா பஸ்ல அதை விட பிரச்சனை. என்ன பிரச்சனை? என் ஆத்தா மரம் உட்காந்துருக்காங்க பாருங்க. சிரிச்ச முக செம்பக பூவோட மல்லிகைப்பூ சரமாரி. செண்பகமா? ஆமா செம்பக பூவா. அவர் தாளக்கார ஒப்பாட்டுல தாளக்கார ஒப்பாட்டு அது வேற யாப்பா பழச ஞாபகப்படுத்துற. இப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க.
இவங்க உட்கார்ந்த வரை பிரச்சனை இல்ல. சரி. இவங்களை நினைச்சா என் மனசு பக்கு பக்குங்குது. ஏன் அப்படி? யான்னு கேப்பீங்க. பஸ்ல வரும்போது பயங்கரமான பிரச்சனை. சரி, என்ன பிரச்சனை? 2 பொம்பளை ஆளுங்க பாருங்க, ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க. 2 பொம்பளை ஆளுங்க சீட்ல ஒரு சீட்ல உட்கார்ந்து இருந்தாங்க. சரி. அதுல ஒரு பொம்பளை ஆளு சொல்லுது, அடியே சன்னலை திறந்து வை, காத்து வர மாட்டேங்குது, சரி, மூச்சு விட முன்னாடி நான் செத்து போயிருவேன். அந்த அம்மா சொல்லுது. ஒரு அம்மா சன்னலை திறந்து வைடி, மூச்சு விட முன்னாடி செத்து போயிருவேங்குது. சரி. இன்னொரு அம்மா சொல்லுது, என்ன சன்னலை திறந்து வச்சா பசு போற வேகத்துல எகத்து காத்தடிக்க என்னால மூச்சு விட முடியாது, நான் செத்து போயிருவேன். அந்த அம்மா சொல்லுது. சரி. ஒரு அம்மா என்ன சொல்லுது, சன்னலை திறந்தா செத்துருவீங்க. இன்னொரு அம்மா சன்னலை சாத்தினா செத்துருவீங்க. இது என்ன பண்றது? இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தவங்க என்ன ஆயிருச்சு, கோபம் அதிகமாகி சண்டை வந்து மயிறு பிடி சண்டை ஆயிப்போச்சு. சரி. எல்லாம் அடிச்சு ஓச்சிட்டு கிடக்குது. 2 பொம்பளை பஸ்ஸுக்குள்ள. கண்டக்டர் பஸ் ஓரம் கட்டி நிறுத்திட்டாங்க. எனக்கு பின்னாடி சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. அவர் கூப்பிடுறாரு, யோ கண்டக்டிங்க வாய், ஆயா பஸ் நிக்குதுன்னு கேட்க. சரி. அதுக்கு அவரு சொல்றாரு, என்ன ஆயா பஸ் நிக்குதுன்னு அவரு கேட்கிறாரு. சரி. அதுக்கு அவரு சொல்றாரு, ஒரு அம்மா சன்னலை திறந்தா செத்துருவீங்குது, இன்னொரு அம்மா சன்னலை சாத்தினா செத்துருவீங்குது, இதுக்கு என்ன சொல்றேன்னு தெரியாம ஐயா பஸ் நிக்குதுங்க. அதுக்கு அந்த பின்னாடி உட்கார்ந்து சொல்றாரு, இதுக்கு ஒரு நல்ல யோசனை நான் சொல்றேன், நல்ல யோசனை சொல்றேன், அது மாதிரி செய்யாங்க. சரி. என்ன யோசனைங்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு, 5 நிமிஷம் சன்னலை திறந்து வை, ஒரு அம்மா செத்துரும். 5 நிமிஷம் சன்னலை சாத்தி வை, இன்னொரு அம்மா செத்துரும், நம்ம பையனை எளிதா இருக்கும், வண்டி ஏறானா அவரு சொல்றாரு, 2 க்ளோஸ் ஆயிரும். ஆமா, இது நல்ல யோசனை தானே. கண்டக்டர் கேக்குறாரு, எடா கிறுக்கு பையலே, இவ்வளவு 2 பேத்து புருஷனுக்கு எவன்டா பதில் சொல்றதுங்க. சரி. அதுக்கு அந்த பின்னாடி உட்கார்ந்து சொல்றாரு, என்ன இவ்வளவுக்கு 2 பேத்துக்குமே புருஷன் நாதான், சனியை முடிச்சவங்க செத்து தொலைட்டோம், இப்பனாச்சும் எனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு அவர் அப்படி சொல்றாரு. இது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை பேசாம இப்ப நம்ம சொந்த கதையை பேசணும். எப்படி அடையாறு பீச்சோரோ காத்திருக்கும் மீரா, ஓ மேல ஆசைப்பட்டு ஓடி வந்தேன் ஜோரா. அடையாறு பீச்சோரோ காத்திருக்கும் மீரா, ஓ மேல ஆசைப்பட்டு ஓடி வந்து ஜோரா. அடையாறு பீச்சோரோ காத்திருக்கும் மீரா, ஓ மேல ஆசைப்பட்டு ஓடி வந்து ஜோரா, ஓடி வா ஜோரா. தங்கத்தால் தகுடெடுத்து தலைவன் செய்ய போறேன், வெள்ளையால் முத்து எடுத்து கொலச்சோடு போட போறேன். தங்கத்தால் தகுடெடுத்து தலைவன் செய்ய போறேன், வெள்ளையால் முத்து எடுத்து கொலச்சோடு போட போறேன். என்னம்மா என்னம்மா வந்து நில் பக்குவமா, என்னம்மா என்னம்மா வந்து நில் பக்குவமா, சின்னப்புல செஞ்சானி நகையில நக்குமா, குண்டு மூஞ்சி குப்புமா, நீ எனக்கு கொடுக்குமா, நீயா ஒளிவா ஜோரா மௌனோரா தெளி பொன்னரா. அடிக்குது பேசி காத்து தெருக்கள தேட்டர்ல எடுத்தே 2 டிக்கெட்டு. ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டுல அடிக்குது பேசி காத்து தெருக்கள தேட்டர்ல எடுத்தே 2 டிக்கெட்டு. நமக்குன்னு கிடைச்சது ஒரு மாட்டு சீட்டு, நமக்குன்னு கிடைச்சது ஒரு மாட்டு சீட்டு. அனந்தது லைட்டு படத்துல பைட்டு, ஆனதம்ம நைட்டு 2 பேரு நைட்டு. ஒரு வாஜூரா மவுண்டு கூடா தெளி பொன்னரா. அடையாறு பீச்சோரோ காத்திருக்கும் மீரா, ஓ மேல ஆசைப்பட்டு ஓடி வந்து ஜோரா, ஓடி வா ஜோரா மௌனோரா தெளி பொன்னரா. எந்நகரத்திலையும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவன வட்டம்
சொக்கநாதி இருப்பு கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டு இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி வீரமகாளி அம்மன் திருக்கோவில் முளப்பாரி உற்சவ விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள மின்னொலி கலையரங்கில் இங்கே நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். இங்கே சிறந்த முறை பழையனூர் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பழையனூர் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்னிசை அரசர் KN ரெங்கா அவர்களுக்கு ஹார்மோனியம் வாசிக்கும் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கைத்தறி அளிக்கப்படுகிறது. பழையனூர் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கைத்தறி அளிக்கப்படுகிறது. ஹார்மோனிய கலையரங்கம் கலையரசர் KN ரெங்கா அவர்களுக்கு கைத்தறி அளிக்கப்படுகிறது. கிராமத்தின் சார்பாக மணவை SA ராஜகுரு மிருதங்கம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கைத்தறி அளிக்கப்படுகிறது. இவருக்கு பார் இங்க பலவாத்திய மன்னன் எஸ் தனபால் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு கைத்தறி அளிக்கப்படுகிறது. தாள கலைஞர் ஆர் பார்த்திபன் அவர்களுக்கு கைத்தறி அளிக்கப்படுகிறது. பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் மணவை MA ஆர் முருகேசன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கைத்தறி அளிக்கப்படுகிறது. எங்களுடைய கிராமத்திற்கு ஒளி அமைத்து தரும் திருப்புவனம் ராஜா ரேடியோ உரிமையாளர் அவர்களுக்கு கைத்தறி அளிக்கப்படுகிறது. கொட்டைக்காரர் திருப்பாச்சேத்தி முருகன் அவர்களுக்கு கைத்தறி அளிக்கப்படுகிறது. திருப்புவனம் எலக்ட்ரிஷியன் EPயிலிருந்து வந்திருக்கவங்க வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ராஜா ரேடியோ உரிமையாளர் அவர்களுக்கு கைத்தறி அளிக்கப்படுகிறது. பொன்னாரை பற்றி கௌரவப்படுத்திய சொக்கனாரப்பு கிராம பொதுமக்களுக்கு திருப்புவனம் ராஜா ஒளிபரப்பின் சார்பாக நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். திருப்பாச்சேத்தி கொட்டகை அமைத்து தந்த முருகன் அவர்களுக்கு கைத்தறி அளிக்கப்படுகிறது. திருப்புவனம் EP ஆபீஸில் இருந்து வந்திருக்கிறவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு நாடக உலகின் நவரச நாயகன் நடிப்பிசை வேந்தன் நடிப்பின் சிகரம் என்று சொல்லக்கூடிய அடுத்தபடியாக பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு அடுத்தபடியாக பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு வீச்சுக்கு வீச்சு என்று சொல்லக்கூடிய தேனிசை தென்றல் குயிலிசை கோகிலவாணி என்று சொல்லக்கூடிய யூடியூப் புகழ் மணப்பாறையைச் சேர்ந்த SR அம்சப்பிரியா இவ்வாறு மேடையில் வள்ளி நாயனடி கற்றுக் கொண்டிருக்கிறார். கற்பூர நாயகியே கனகவல்லி வாடி பகவாய் மாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி வாடி பகவாய் மாரியம்மா கோவில் கொண்டே திகழாமியம்மா கோவில் கொண்டே திகழாமியம்மா பூவிருந்த வள்ளி தேவையாகியம்மா பூர நாயகியே கனகவல்லி
அடுத்தபடியாக சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய கழக பிரியர் என்று சொல்லக்கூடிய மணப்பாறையைச் சேர்ந்த பி கலைபாபு இவ்வாறு மேடையில் நாராக நடித்து உங்கள் அன்பை மாதிரி பெற காத்துக் கொண்டிருக்கிறார். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனதாடு சீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, வெங்கடேசா. அடுத்தபடியாக பழைய பாடலாக இருந்தாலும் புதிய பாடலாக இருந்தாலும் இப்படித்தான் இசை அமைக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு வாசிக்கக்கூடிய ஆறுமணிய சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய மணப்பாறையைச் சேர்ந்த KN ரெங்கா இவ்வாறு மேடை 6 மணி பின்பாட்டு வாங்கி பாடுவார். அடுத்தபடியாக கோடையடி குமரன் நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக கோடையடி குமரன் மிருதங்க வித்வான் என்று சொல்லக்கூடிய மணப்பாறையைச் சேர்ந்த SA ராஜகுமார் இவ்வாறு மேடையில் மிருதங்கம் டோலக் அண்ட் தொப்பி தபேலா.
அடுத்தபடியாக இங்கே பலவாத்திய மன்னன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய எஸ் தனபால் இவர் மேடையில் பல வாத்தியங்கள். அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் தாய் தந்தை விளங்கக்கூடிய தாளம் கிங்கினி மணி அடித்து மாங்கனி சுவையூட்டும் தோகமலையைச் சேர்ந்த ஆர் பாரதிப்பன் இவர் மேடையில் சின் தாளம். அடுத்தபடியாக நாங்கள் எது பேசினாலும் உங்கள் காதுகளுக்கு தெல்ல தெளிவாக கேட்கக்கூடியது ஒலி ஒலி அமைப்பு. அண்ணே டீப்பு டாப்பு மைக்கு குயிக்கு குயிக்கு லைட்டு 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 அருமையான ஒலிபெருக்கி என்று சொல்லக்கூடிய ஒலி ஒலி அமைப்பு ராஜா ஆடியோஸ். இருப்பிடம் திருப்புவனம் ராஜா ஆடியோஸ். சூப்பர் மைக். நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. ஆமா அருமையான ஒலிபெருக்கி. ஆனா அண்ணனை பாருங்க எல்லாத்தையும் கரெக்டா வச்சிருக்காரு. சரி ஏத்துன்னு சொல்ல தேவையில்ல, எதுவும் சொல்ல வேண்டியதில்ல, எதுவுமே சொல்ல தேவையில்ல. ஆல்ரவுண்டுக்கு தகுந்த ஆல்ரவுண்டுக்கு, பெட்டிக்கு தகுந்த பெட்டிக்கு, மிருதம் மிருதங்கத்துக்கு அதுக்கு தகுந்த வச்சிருக்காரு. இதே மாதிரிதான் பாருங்க ஒரு மைக் செட்டர் சொன்னேன். சரி என்ன சொன்னீங்க? பத்தல ஏத்துனேன்னு. சரி அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? தலைய கீழே போட்டாரு. சரி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏந்திரிச்சாரு. சரி தம்பி போதுமானாரு. அண்ணே பத்தலன்னு ஏத்துனேன்னு. சரி மறுபடியும் கீழே குனிஞ்சாரு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏந்திரிச்சாரு. சரி தம்பி போதுமானாரு. அண்ணே பத்தலன்னு ஏத்துனேன்னு. நீ விடல. மறுபடியும் பாரு கீழே குனிஞ்சாரு. ஏந்திரிக்கவே இல்ல. சரி என்னடான்னு போய் பாக்குறேன், அந்த டேபிள் கடையில ஆப்பு பாட்டில் வச்சிருந்திருப்பாரு போல. சரி ஏத்துனே பாரு, அது கோட்டை ஏத்திட்டாரு. அவர் அதை ஏத்திக்கிட்டு இருக்காரு, இதை ஏத்துல. அருமையான ஒலிபெருக்கி என்று சொல்லிட்டு அடுத்தபடியாக சாப்பாடு சிறந்த முறையில் ஏற்பாடு. அருமையான சாப்பாடு ஹோட்டல்ல. சூப்பர் சூப்பர். ஏனுங்கிறது புரோட்டா புரோட்டா, தோசையா தோசை, ஆம்லெட்னா என்ன வேணும் சாப்பிட்டுக்காங்க. சாப்பிட்டு ஃபுல்லா சாப்பிட்டுக்க, வயிற்று குறை இல்ல. அருமையான சாப்பாடு, எந்த ஒரு குறைகளும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக நாட்டிய தாரகை நடன சிங்காரி திருப்பதி லட்டு. இப்ப இன்னொரு கதைக்கே வரலையா? டான்ஸ்கார பிள்ளை பேர சொல்ல உனக்கு இன்னும் நிற்கும். அவ்வளவு இருக்கிற இடத்துல நாட்டிய தாரகை நடன சிங்காரி திருப்பதி லட்டு, திருநெல்வேலி அல்வா, மணப்பாற முறுக்கு அப்படியே போட்டு நொறுக்கு நொறுக்கிறதா அப்படி சொல். அப்படியே குத்துமா வேண்டாம் சாமி, அப்படியே பேசக்கூடாது. நாட்டிய தாரகை என்று சொல்லக்கூடிய மணப்பாறை சேர்ந்த பி பி கவிதா இவர் மாதிரி டான்ஸ் அண்ட் காமி. கொள்ளையோரா கொய்யா மரரா கொண்டனாரி வச்ச மரம், கொள்ளையோரா கொய்யா மரரா கொண்டனாரி வச்ச மரம். கொய்யா கைக்கு ஆசைப்பட்டு, கொய்யா கைக்கு ஆசைப்பட்டு கொண்டனாரே வச்சுக்கிட்டா, கொண்டனாரே வச்சுக்கிட்டா. கொள்ளைக்கு என்ன கொய்யா பழம் ஆசைப்பட்டு குழந்தை வச்சுக்கிட்டேன்.
புருஷனே இன்னைக்கு வந்த புள்ள இல்ல, நேத்து வந்த புள்ள. இது நல்ல புள்ள. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இந்த பாட்டை பாடிட்டு எதுக்கு பாடுன்னு கேட்பான். அது நேத்து வந்த பிள்ளையும் பாரு. முதல்ல ஏதோ ஒரு உண்மையா சமாளிக்கணும்ல. பரவாயில்ல. அவ்வளவு இருக்கக்கூடிய நேரத்துல அண்ணே உங்கள் முன்னால் நடித்துக் கொண்டு இருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் என்று சொல்லக்கூடிய மணப்பாறையை சேர்ந்த MAR முரேஷ் இவர் மேடையில் பப்புன் காமிகா நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆமாண்ணே பாடுதாம்மா. ஆமா, எனக்கு வேண்டாமா பாட சொல்ற. பாடுமே, நல்ல பாட்டா. போனால் போகட்டும் பூமியில் இளையாய் ஆண்டவன் யாரடா. போனால் போகட்டும் மணியாத்திர போடா. இதே வாழ்த்த சொன்ன, இதா வாழ்த்துறது. இந்த பூமியில் நிலையாய். ஆமா, இது எனக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்துதான். அவ்வளவு இருக்கு. அடுத்தபடியாக நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய வெள்ள மனமடைத்த இந்த நாடக அமைப்பாளர் கே புதுக்குளத்தை சேர்ந்த VM அழகுராஜா காளிமுத்து அண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த ஒரு நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் அழகுராஜா காளிமுத்து அன்னார் இடத்தில் அணுகுங்கள். தமிழகத்தில் தலை சிறந்த நடிகர்களை கொண்டு குறித்த நேரத்தில் நாடகத்தை அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாடகம் நடத்துறது ஒண்ணு, எல்லா நாடகமே உண்டு. அனைத்து நாடகமும் எல்லா நாடகம் உண்டு. அது மட்டும் இல்ல, ஏன்னா ஒரு நாடகம் நடத்துறது ஒண்ணு, 10 மாசம் ஒரு குழந்தைய கருவுல சுமந்து பெத்தெடுக்கிறது ஒண்ணு. கண்டிப்பா ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, 2000-3000 அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவங்க ஊர்ல அவங்க இருப்பாங்க. ஒரே சங்கத்துல ஆளு கிடைச்சிட்டா அவருக்கு பிரச்சனை இல்லை. ஏஜென்ட்டுக்கு சங்கத்துல ஆளு கிடைக்கல என்ன பண்ணுவாரு, கிடைக்காது. கரூர்ல 2 பேத்த போடணும், நாடகத்துக்கு 2 பேத்த போடணும், திண்டுக்கல்ல 2 பேத்த போடணும், நாடகத்துக்கு ஐநூறுல 2 பேத்த போடணும், மதுரை 2 பேத்த போடணும். ஊருக்கு போட சங்கத்துல வந்து என்ன ரூல்ஸ், கூகுள் பிள்ளைல பணம் அனுப்ப கூடாது, ரசீது காசு நேரடியா வந்து ரசீது அட்வான்ஸ் போடணும்ட்டாங்க. அதனால இப்ப நேரடியா போய் அட்வான்ஸ் போட்டு எல்லா நடிகர்களையும் கூட்டிட்டு வந்து ஒரு நாடகத்தை, உண்மைதானே அப்பெல்லாம் இருக்குது, அருமையான நடிகர்களை கூட்டி வந்து சிறந்த முறை நாடகத்தை அமைத்திருக்கிறார். எந்த ஒரு குறைகளும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு எல்லாத்து பேரையும் சொல்லியாச்சு. சரி, அருமையாயிருச்சு. டான்ஸ் கரப்பில வெளியே தள்ளிடுவான். தள்ளுறியா? தள்ளுறது வேறயா? அப்படின்னா நான் போனா தான் புள்ள வரும், நீங்க போனா புள்ள வராது. நீங்க போனா புள்ள வரும், நான் போனா தான் வரும். இங்க சிறந்த முறையில் ஒளி இங்கே சிறந்த முறையில் யூடியூப் எடுத்துக்கொண்டு இருக்கும் எங்க ஊர் நாடக சேனல் அண்ணனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க, அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக டான்ஸ் கிளப்ல வெளியே தெரியும் சொல்லிட்டு ஆடிய ஆட்டம் என்ன பண்ணிய சேட்ட என்ன 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 பேசிய வார்த்தை என்ன என்று ஊரே என்னை பார்த்து வீசிய சொல்லு என்ன, வீசிய சொல்லு என்ன. ஐ ஃபீல் மச்சி, ஐ ஃபீல் வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு, நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு, போட்டுக்கிட்டே மப்பு, நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு. 5 நிமிஷம் தவற விட்டேன் ஞானத்தை, 5 நிமிஷம் தவற விட்டேன் ஞானத்தை, இப்ப அசிங்கத்தில பறக்கெடுத்தேன் மானத்தை. சரக்க கொஞ்சம் கூட்டி ஊட்டு பங்காளி, என் ஜாதகத்தை சொல்ல போறேன் பங்காளி. சரக்க கொஞ்சம் கூட்டி ஊட்டு பங்காளி, என் ஜாதகத்தை சொல்ல போறேன். வேதனையில் போட்டுக்கிட்டு பாப்பு, நான் போதையில செஞ்சு விட்டேன் தப்பு. ராமருக்கு பிரதர் போல இருந்தவன்டா, ஒருவனுக்கு வருத்தின்னு சொன்னவன்டா, ஹரிச்சந்திரனை போல வாழ்ந்தவன்டா,
மாமலைக்கு கற்பு என்று சொன்னவன் அத்தனையும் தலைகீழாச்சுடா தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா அத்தனையும் தலைகீழாச்சுடா தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா ஓல்டு வந்து அந்த ஓல்டு வந்து உள்ள போச்சு பங்காளி இந்த கோல்டு மங்கி போச்சுடா பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போறேன் பங்காளி வீடு வாச கொண்ட குறவு அத்தனையும் ரெண்டு இல்லை நாலு கூட வச்சுக்கலாம் மனது என்று சொல்லப்பட்டு எப்பொழுதோ சத்தியமா வருத்தி வாழ்ந்திருக்கலை அதுலதான் கொட்ட விட்டு மாப்புல அதனால நிற்கிறனே ரோட்டுல அதுலதான் கொட்ட விட்டு மாப்புல அதனால நிற்கிறனே ரோட்டுல சோமபானம் அந்த சோமபானம் உள்ள போச்சு பங்காளி இந்த அன்னமான பறந்து வச்சு பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போறேன் பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போறேன் பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டே தப்பு நான் போதையில செஞ்சு போட்டேன் தப்பு 5 நிமிஷம் ஒன்லி ஒன் 5 நிமிஷம் 5 நிமிஷம் தவற விட்டேன் ஞானத்தை இப்ப அசிங்கத்தில பறக்க விட்டேன் சரக்க கொஞ்சம் தூக்கி தூக்கு பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போறேன் பங்காளி ஹலோ ஹலோ நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்த நீயே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்த நீயே பாசம் ஒரு நேரம் பாசம் ஒரு நேரம் கண்ணார கண்ணாயே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தையே நீயே வாழ்வு தந்தையே நீயே பாசம் ஒரு நேரம் ஒரு நேரம் கண்ணார கந்தையே நானாக நான் இல்லை தாயே வாழ்வு தந்தையே நீயே
காணவில்லை நானில்லை தாயே நல்வாழ்வு தாயே நீ நன்றி நன்றி நன்றி. பிகே ஹலோ 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 யார் பேசுறது? ஹலோ ஹலோ எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுற? பக்கத்துல தான் இருந்து பேசுறேன். ராங் நம்ம போனோமா? ஆமா. இசைக்குழுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சபையோர் அனைவருக்கும் வணக்கம். ஊர் 7 பேர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குன்னு வந்திருக்காங்க. நல்லா இருக்கனால நம்ம வந்திருக்கோம். ஆமா. அவங்க எல்லாம் பார்க்கணும், அவங்கள வந்து மகிழ வைக்கணும் சரி அப்படின்ற காரணத்துக்காக வந்திருக்கோம். அப்படி இல்ல இருந்தா கூட பிடிக்காரனே வந்தம்மா போட்டமா போட மாட்டேங்கணும். என்ன வந்தம்மா போட்டோமானு? ஆட்டத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஆட்டத்தை மட்டும் போடணும். அப்புறம் என்னத்த சொல்லிட்டு இருக்கேன்? நான் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகவே மாட்டேன். ஆமா, அதனால வர்றது தெரியக்கூடாது, போறது தெரியக்கூடாது. அதனால போடலாமா? என்ன வந்தோடனே கொழுந்தனார் அப்படி குப்பரிக்க வச்சு படுத்துட்டேன். ஏமா மல்லாக்க படுத்துட்டாரு. ஆமா, எந்திரிச்சு உட்காந்து அத்தாச்சியை பார்த்து ஓ போடுறது இல்லையா? அப்படி இல்ல இருந்தா கூட எப்படி தெரியுமா? ஏறி வேண்டாங்க ஏறி வேண்டாம் மாமா இழந்த பழே தொப்பு தாண்டா ஏறி நல்லா உழுப்பட்டு மாமா ஏறி நல்ல உழுப்பட்டு மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா?
ஆமா வெட்டிக்காரனே சொல்லுமா. ஆமா ஒண்ணு முடிஞ்சு போச்சு. ஒண்ணு முடிஞ்சு போச்சு. ஆமாங்க ஒரு பாட்டு முடிஞ்சு போச்சு. ஒரு பாட்டு. ஆமா அந்த மாதிரி நீங்க என்னத்த பாத்தீங்க? என்ன முடிஞ்சு போச்சுன்னு இப்படி மொட்டையா கேக்குறீங்களே. ஷார்ட்டா பாட்டான்னு தெரியல. ஆமா அண்ணே இது ஒரு ஷார்ட் கணக்கு. அப்புறம் வந்து இனிமே தாங்க போட போறோம். என்ன போட போறோம்? ஆட்டத்தை போட போறோம். அதனாலனே ஒண்ணு முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து எப்படி தெரியுமா? எப்படி? பச்சை மிளகாய் கிள்ளி அதுல வச்சு தேய்ச்சமா இருக்கும். எதுல வச்சமா? கண்ணுலனே. எந்த கண்ணுல? எந்த கண்ணுல வேணா வைக்கலாம். 2 கண்ணு இருக்குது. 2 கண்ணு இருக்கு. அப்ப கண்ணுல வச்சா என்ன ஆகும்? சுறு சுறு சுறுன்னு இருக்கும் இல்லையா? அது மாதிரி வச்சமா இருக்கணும். மாமா பத்திரமா வச்சுக்கோங்க. அதனால எப்படி தெரியுமா? கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டனடி கற்கட்டணி கையில் வந்தா பொன்னினா கட்டு சேர்த்து பேனடி போட்டாச்சு. சரி இதுக்கப்புறம் நைவா ஆமா இழுத்து போட போறேன். இழுத்து போடலாம்னு இருக்கேன். நல்லா போடுமா? நல்ல நைவா இழுத்து போடுறோமா? இங்கே டான்ஸ் நடத்தி கொண்டிருக்கும் கவிதார்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது.
யூடியூப் எடுத்துக்கிற தம்பி வாங்க இங்க வாங்க. யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் தம்பி அவர்களுக்கு கைத்தராடு அளிக்கப்படுகிறது கிராமத்தின் சார்பாக. ஹலோ ஹலோ எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை போற்றி பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் எனது நாடு சார்பாக நன்றி நடித்த வணக்கம். நாங்கள் நைவா எழுத போடுறோமா? போடுமா. நான் போரே முன்னால நீ வாயா பின்னால நாக்கிற தோட்டத்துக்கு